ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். யூனிவர்ஸ் வாழ்க்கையை எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு சேஞ்சஸை கொண்டுட்டு வரும் அப்படிங்கிறத இந்த சக்ஸஸ் ஸ்டோரியில் பார்க்க போகிறீங்க. இந்த சக்ஸஸ் ஸ்டோரியில் வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வாழ்க்கையவே வந்து ஒரு நெகட்டிவாக பார்த்தவங்கள இருந்து ஃபுல்லாக பாசிட்டிவாக ஒரு சந்தோஷமான ஒரு ஃபுல்லாக ஒரு வாழ்க்கையவே வந்து சேஞ்ச் பண்ண மாதிரி பண்ணியிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக ஒரு 20 வருஷமாக பார்க்காத ஒருத்தங்களை இப்போ வந்துட்டு பார்க்கும்போது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சக்ஸஸ் ஸ்டோரியில் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ரொம்ப நாளாக பார்க்காத ஒருவங்களை யூனிவர்ஸ் எப்படி பார்க்க வைக்குது, எந்த மாதிரி மனநிலையை நமக்கு உருவாக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக சூப்பராக ஹாப்பியாக நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த சக்ஸஸ் ஸ்டோரி வந்துட்டு யூனிவர்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்பை, ஒரு பணம் இந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய, வாழ்க்கையை ஃபுல்லாக வேற ஒரு கோணத்தில் பார்க்கக்கூடிய, அதாவது வாழ்க்கையவே நம்ம வாழணும்னு ஆசைப்படுற அளவுக்கு நம்ம வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறது இவங்க சொல்கிறதுலேருந்து ரொம்பவே புரியுது. ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு டிப்ரெஷனில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது, இப்போ அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறதுலையும் அவங்க சொல்கிறதுலேருந்து புரியுது. ஸோ சக்ஸஸ் ஸ்டோரியை முழுசாக கேளுங்க. அவங்க வந்து பொறுமையாக டீட்டெயிலாக சொல்கிறாங்க. ஸோ நம்ம கேட்போம். ஓகே, ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் பேச போகிற விஷயம் வந்து என்னை பற்றி மட்டும்தான். ஆனால் இதில் என் பேரோ என் ஊரை பற்றியும் நான் சொல்ல விரும்பலை. என்னடா இவங்க ஊர் பேரை சொல்லாமல் இவங்க சொல்கிறத நம்பலாமான்னு நினைக்காதீங்க, நம்புங்க. ஏன்னா என் வாழ்க்கையில் நான் முழுசாக எனக்கு ஏற்பட்ட பாதிப்புனால எப்படி இதுலேருந்து வெளியே வந்து இப்போ எப்படி பாசிட்டிவ் வைப்ரேஷனில் இருக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் சொல்ல வந்திருக்கேன். ஏன்னா எத்தனையோ பேர் என்ன மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ்லாம் இருந்து பாசிட்டிவ்க்காக வரணும், பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு வரணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களால முடியாது. அதுக்காக மட்டும்தான் இதை பேச வந்திருக்கேன். கொஞ்சம் கேட்டு அதுபடி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பும் நல்லா சக்ஸஸாக இருக்கும். அதுக்காக தான் சொல்ல வந்திருக்கேன். நான் வந்து எப்பவுமே என்னோடய கேரக்டர்னு உண்மையை சொன்னால், நான் ஒரு பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் 2 வைப்ரேஷனும் என் மனசில் எப்பவுமே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் என்ன ஆகும்னா, நிறையா திங்கிங் என்ன வரும், நிறையா வந்து நெகட்டிவ் தாட்ஸ் தான் அதிகமாக இருக்குமே ஒழிய பாசிட்டிவ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் எப்பவுமே நெகட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் என் லைஃப்பில் நான் நிறையா ஒரு குறிப்பிட்ட ஏஜில் இருந்து அதைத்தான் பார்த்துருக்கேன். நெகட்டிவான விஷயங்களையும் நடக்கும். ஆனால் அதை பற்றி திங்க் பண்ணதே கிடையாது. என்னடா இப்போ ஏன் நடக்குது, சரி ஓகே இதான் லைஃபு அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருந்தேன். அதே போல் மேரேஜுக்கு அப்புறமும் ஒரு சில பிரச்சனைகள் லைஃப்பில் வந்து எப்போவுமே அதாவது நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் வந்து ஃபுல்லாக நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும்பொழுது சரி இதுதான் லைஃப்னு நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு இப்படி தான் வாழணும் போல் இருக்குது. ஏன்னா நம்ம கூட ட்ராவல் பண்ணுற பர்சன்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும், சரி ஓகே இதான் லைஃப் அப்படின்னு சொல்லியே வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் மைண்டில் வந்து ஒரு டிஸ்டர்ப் இருந்துக்கிட்டே இருக்கும். என்னடா ஒரு சாட்டிஸ்ஃபைடே இல்லாத லைஃபாக இருக்கே, சரி ஓகே இதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படி தான் வாழ்ந்தேன். என் குழந்தைகளுக்கும் அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்து வாழ்ந்துட்டு அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு லைஃபு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 15 இயர்ஸ், இப்போ லாஸ்ட்டு 15 இயர்ஸில் என்ன ஆகி போச்சுன்னா, ரொம்ப டிப்ரெஷன் போயிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு லைஃபே ஃபுல்லாக புரட்டி போடுற லைஃப் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்தது. அதெல்லாம் பார்த்து இன்னும் டிப்ரெஷனுக்கு போனேன். ஆனால் அதை விட்டு மனசில் என்ன ஒரு தைரியம், சரி கடவுள் இருக்கார். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும். என்னென்னா நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணால் பாசிட்டிவாக நடக்கும், நெகட்டிவாக திங்க் பண்ணால் நெகட்டிவாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் எப்போவுமே என் மனசில் இருக்கும். அவ்வளோதான். ஆனால் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், அதே போல் ஈர்ப்பு விதி, இதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. வைப்ரேஷன் நம்ம என்ன பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோமோ அந்த வைப்ரேஷன் அப்படியே இந்த பிரபஞ்சம் நடத்தி காட்டும் அப்படிங்கிற விஷயம்லாம் எனக்கு உண்மையாகவே தெரியாது. அப்படி சூழ்நிலைலாம் நான் போயிட்டுருந்தேன். இருந்தாலும் என்ன ஆகி போச்சுன்னா, அதுவும் அதே போல் ஒரு 4 இயர்ஸ்னால் சுத்தமாக நான் ரொம்ப டிப்ரெஷனுக்குலாம் போயிருக்கேன். அதே போல் இன்னொரு 1 இயருக்கு இப்போ லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி கூட கீழே விழுந்துட்டேன். அப்போ தலையில் அடிபட்டு இப்போ டாக்டர் கூட சொல்லிட்டாங்க, நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க, அதே போல் டேப்லெட்லாம் எடுக்கணும், உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் அதனால் இன்னும் அந்த டேப்லெட் எடுத்து ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுத்தால் தான் க்யூர் ஆகுன்ற நிலமையில தான் நான் இருந்தேன். அப்போ நான் வந்து சரி 2 மாதம் என்னால் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடிஞ்சுது. அதுக்கு மேலே என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா என்னால் அந்தளவுக்கு பேமெண்ட் கட்டி என்னால் கண்டினியூ பண்ண முடியல. சரி ஓகே என்னவோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சரி இந்த ஃபோனில் எப்பவுமே நோண்டிகிட்டு இருப்பேன். எப்பாவது ஒரு நாள் வீட்டில் இருக்கேன், ஃபோனை நோண்டிகிட்டு இருப்பேன். அப்போ என்ன பண்ணிட்டேன்னா,
இப்படி தான் யூடியூப் சேனலில் சாரோட இதை பார்த்தேன், லிவிங் அண்ட் வின்னிங் சேனல் பார்த்தேன். அப்போ பார்த்துட்டு சார் வந்து சாரோட வாட்ஸ்அப் நம்பரை எடுத்து காண்டாக்ட் பண்ணேன். அவரும் பேசினாரு. அவர் பேசும்போது எனக்கு கொஞ்சம் நான் என்னோடய பிரச்சனையெல்லாம் சொன்னேன். அப்போ அவரும் வந்து எனக்கு ஒரு என்ன மோட்டிவேட் பண்ணி எல்லாம் சொன்னார். இப்படி இப்படி பண்ணுங்க அப்படின்லாம் சொன்னார். அப்போ எனக்கு தோணுச்சு, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்லாம் தோணுச்சு. அப்போ அவர்கிட்டையும் சொன்னேன், சார் ஏற்கனவே எனக்கு தலைவலி இருக்குது, டிப்ரெஷனில் இருக்கேன். அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஓவராக திங்க் பண்ணி இந்த மாதிரிலாம் நான் செஞ்சேன்னா கண்டிப்பாக இன்னும் தலைவலி அதிகமாக வரும் சார் நான் சொன்னேன். அப்போது ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னார், தயவு செஞ்சு இந்த மாதிரி யோசிக்காதீங்க, உங்களால் முடியும். உங்களுக்கு முதல்ல யார் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, தைரியமாக இருங்க, கண்டிப்பாக நீங்கள் செய்கிறத செய்யுங்க. நீங்கள் கண்டிப்பாக அவர் உண்மையாக என்னை வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணார். உங்களால் முடியும், உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு மோட்டிவேட் பண்ணார். அப்போ அந்த நிமிஷம் நான் யோசித்தேன், சரி ஓகே எனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நான் ஏன் இப்படி திங்க் பண்ணுறேன், ஏன்னா நான் அப்படி தான் யோசிக்கிறவ, ஆனால் நான் அதெல்லாம் விட்டு ரொம்ப கீழே போயிட்டேனே அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை நான் மாற்றிக்க ட்ரை பண்ணேன். அப்படி மாற்றிக்க ட்ரை பண்ணும்போது என்ன ஆகிப்போச்சுன்னா, ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி அப்போ மாற்றிட்டே இருக்கேன். என்னை மாற்றிக்க என்ன ஆகுது, என் மைண்டு ஃபுல்லாக பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படியே இறங்க 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஏன்னா என் லைஃப் ஃபுல்லாக நெகட்டிவான தாட்ஸு, நெகட்டிவான பெர்சன்ஸ் தான் என் கூட ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது என்னால் பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியாத சூழ்நிலையில தான் இருக்கேன். அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பக்கம் வேலைக்கு போனேன். ஏன்னா டிப்ரெஷன்லலாம் இருந்தப்போ போனதுனால, ஆனால் அப்போ வந்து நான் நெகட்டிவ் தாட்ஸோடு தான் வேலைக்கெலாம் போனேன். எனக்கு ஒரு சிரிப்பு அதாவது சிரிப்புனாலே அதை மறந்து போயிருந்தேன். எனக்கு சிரிக்க தெரியுமாங்கிறது எனக்கே தெரியாது. அப்படி சூழ்நிலையில தான் நான் வாழ்ந்தேன். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணேன்னா, ஒரு நாள் மறுபடியும் என்னைய வந்து இப்போ இப்போ பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த டைம் எப்போ 23 இயரில் மார்ச்சுக்கு மேலே எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்போ தான் மைண்டில் அந்த தாட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. அப்போ தான் நான் யோசித்து எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ திடீர்னு நான் பழைய இடத்துல நான் வேலைக்கு போன இடத்துல எனக்கு திரும்ப ரிட்டர்ன் கூப்பிட்றாங்க. சரி நான் யோசித்தேன், என்னடா அடிபட்டிருக்கு இந்த நேரத்தில் என்னை கூப்பிட்றாங்களே, இப்படிலாம் வேலைக்கு போக முடியுமான்னு நினச்சேன். ஆனால் உண்மையாக அந்த சரி எனக்கு தான் ஒன்றும் இல்லைல்ல வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஹாப்பியாக போனேன். இதுக்கு முன்னாடி டிப்ரெஷனில் போனேன். இப்போ வந்து ஹாப்பியாக போய் அங்கே ஒர்க் பண்ணினேன். அப்படி ஒர்க் பண்ணும்போது அவங்களே சொன்னாங்க, அக்கா என்னக்கா போன டைம் இருந்தப்போ நீங்கள் வேறு மாதிரி இருந்தீங்க, இப்போ என்னடான்னா இவ்வளோ சேஞ்சஸ், இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க, உங்களை பார்த்தாலே எங்களுக்கும் ஹாப்பியான மூடும் வருதுக்கா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதே போல் எனக்கு வந்து நிறைய பேர் சொல்யூஷன் கொடுக்குற சூழ்நிலையில் இருந்து வெளியே வந்து அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குற சூழ்நிலைக்கு நான் வந்தேன். இது கூட நான் ஏன் சொல்கிறேன்னா, என்னோடய கேரக்டர் ஃபஸ்ட்டு தெரிஞ்சா தான் உங்களால் வந்து இதை ஏற்றுக்க முடியுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன், சரிங்களா? அதே போல் என்ன பண்ணேன்னா, அதே போல் இது எதுக்காக சொல்கிறேன்னா, அதே போல் நான் வந்து நெகட்டிவ் வைப்ரேஷனில் இருந்தேன்னு சொல்லியிருக்கேன். அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, என் லைஃப்பில் வந்து மேரேஜுக்கு அப்புறம் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. நான் உண்டு, வீடு உண்டு, வேலை, குழந்தைக அவ்வளோதான். எந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் எங்கள் வீட்டுக்கு வரவும் மாட்டாங்க. அதே போல் நானும் அவ்வளோ ஊருக்குலாம் போகவே மாட்டேன். கிட்டத்தட்ட 15 இயர்ஸு 20 இயர்ஸாக மேரேஜ் ஆகி வந்ததுலேருந்து 20 இயர்ஸ்க்கு ஊருக்கே போக மாட்டேன். அப்படியே போனால் அம்மா வீடு மட்டும் போயிட்டு வந்துடுவேன். அப்படி தான் என்னோடய சூழ்நிலை போயிட்டு இருந்தது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ரிலேட்டிவ்ஸ்லாம் சுத்தமாக மறந்து அவங்களாம் சொல்லுவாங்க, அம்மாட்ட சொல்லுவாங்க ஃபோனில், நான் அவங்கள சாரி பேர் நான் உங்களை மிஸ் பண்ணுறேன்னு, என்னை எல்லோரும் மிஸ் பண்ணுறேன்னு அவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணிலாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் சரி ஓகே நான் அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா இப்படி தான்ம்மா விட்டுருங்கம்மா, என்ன நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு எண்ணமே வராது, எங்கேயும் போகணும் வரணும் ஒரு மாதிரி ஃபீலிங்லேயே அப்படியே இருந்துருவேன். அப்படியே எங்கேயும் போக மாட்டேன். ஒரு ஃபங்க்ஷன்னா கூட அவ்வளோ சீக்கிரத்தில் நான் போகவே மாட்டேன். அப்படி தான் என் லைஃப் போயிட்டு இருந்தேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ ரீசனபிளாக நான் பாசிட்டிவ் வைப்ரேஷனில் வந்தனால என்னை சுற்றி திரும்பவும் நெகட்டிவான பர்சன்ஸ் எல்லாம் கடவுள் கொஞ்சம் தள்ளி வச்சிட்டாரு. இப்போ பாசிட்டிவான தாட்ஸ் உள்ள எல்லா பர்சனையும் நான் அலோவ் பண்ண, என்னுடைய லைஃப்பில் அலோவ் பண்ண கடவுள் வச்சிட்ருக்காரு. எப்படி சொல்கிறேன்னா, என் சித்தி வந்து இத்தனை வருஷம் நான் பார்த்து கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் இருக்கும். திடீர்னு நேற்று ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி அவங்க பொண்ணுக்கு மேரேஜுன்னு சொல்லி வந்தாங்க. நான் எதிர்பார்க்கவே கிடையாது. அவங்க வந்தாங்க, இன்விடேஷன் வச்சாங்க. இது கூட எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு இன்னொரு சித்தி பொண்ணு இருக்கா. அவளும் நானும் ரொம்ப க்ளோஸ்னால் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு கலரில் இருந்து நாங்கள் ஹேர் ஸ்டைல்லேருந்து ஒரு செப்பல் எல்லாமே ஒரே மாதிரி தான் வாங்குவோம். ஏன்னா 2 பேருக்கும் ஒரே ஏஜ். அப்படி தான் லைஃபு போயிட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது
நான் என்னடா பண்ணுறேன் அப்படி அவளோட நான் பழகிட்டு இருந்தேன். நானும் அவளும் அவ்வளோ க்ளோஸாக இருப்போம். எங்கே போனாலும் ஒன்றா போவோம், ஜாலியாக சுற்றுவோம், அப்படிலாம் இருந்தோம் லைஃப்பில். அப்படி இருந்துட்டு அவளாம் ரொம்ப மேரேஜ் 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவள் லைஃப் அவள் பார்க்க ஆரம்பிச்சா, நான் என் லைஃப்பை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபோன் கூட பேசிக்க மாட்டோம், அப்படி தான் லைஃபு போயிட்டுது. இப்போ சித்தி வந்து இன்விடேஷன் கொடுத்தப்போ நான் கேட்டேன், எப்படி சித்தி அவளாம் இருக்கா, சித்தி பொண்ணுலாம் எப்படி இருக்கான்னு நான் கேட்டேன். அப்போ அவளாம் நல்லா இருக்கா, சரி மேரேஜுக்கு வா, அப்போ எல்லாத்தையும் மீட் பண்ணிக்கும், இந்த தடவையாவது வந்து எல்லாத்தையும் மீட் பண்ணுன்னு சொன்னாங்க. சரி, ஆனால் சித்தியும் போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் யோசித்தேன், என்னடா அவளெல்லாம் பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு, நம்ம ஃபேமிலியெல்லாம் ஃபுல்லாக பார்த்து என் ஃபேமிலியை பார்த்து கூட எத்தனை வருஷம் ஆச்சு. சரி, ஓகே. அவளை ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் வேறு வந்துச்சு. ஏன்னா அவளையெல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும், 11 வருஷமே இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் சரி இவளெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோம், சரி பார்ப்போம்மா, சரி பார்ப்போம் இந்த மேரேஜ்லேயே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு அதை விட்டு ஒரு 3 வீக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது லாஸ்ட்டு சண்டே என்ன ஆகி போச்சுன்னா, எனக்கு அண்ணா கால் பண்ணுறாங்க. இப்படி அண்ணாவோட ரிலேட்டிவ், அண்ணாவோட ஒய்ஃப், அதாவது அண்ணியோட ரிலேட்டிவ் வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்க. அவங்க அதனால அதுக்கு வர சொன்னாங்க. சரி, இதுக்கு போய் தானே ஆகணும்னு சொல்லி நானும் போகிறேன். இப்போ என்னோட அண்ணாங்கும்போது எங்கள் சித்தி பொண்ணு எதுக்குமே வரமாட்டா. அப்படியே நாங்கள் ஒரு சில டைம் ஃபங்க்ஷனில் மீட் பண்ணலான்னு கூட என்ன ஆனால் மீட் பண்ணவே முடியாது. அவன் ஒன்றா முன்னாடி வந்துட்டு அவள் போயிடுவா. ஏன்னா அவங்களாம் ஒரே ஊரில் இருக்கிறனால. நான் மட்டும் எல்லா ஊரில் எல்லோரும் எங்கள் ரிலேட்டிவ் எல்லாம் ஒரே ஊர். நான் மட்டும் லாங் டிஸ்டன்ஸில் இருக்க ஒரே ஒரு பர்சனாக தனியாக மேரேஜாக இந்த சைடு வந்துட்டேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் யாரையும் என்னால் பார்க்கவும் முடியல, பேச முடியல. அதேபோல் அவளை பார்க்கலான்னு நினச்சாலும் என்னால் பார்க்கவே முடியாது. ஏன்னா ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு தான் என்னால் போக முடியும். ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ் இருக்கிற அவள் என்ன பண்ணுவா, ஒன்றா முன்னாடியே வந்துட்டு போயிடுவா. அப்படி இல்லைன்னா நான் வந்ததுக்கப்புறம் தான் அவள் வந்துட்டு வந்து எப்போ வேணாலும் வந்துட்டு போவாள். அதெல்லாம் ஒரே ஊராக இருக்கனால அப்படி தான் லைஃப் போயிட்டு இருந்தது. அதனால் அவளை உண்மையாக பார்க்கல என்னால். ஆனால் ஃபீல் பண்ணுவேன். ஃபோன் சுத்தமாக கான்டாக்டே பண்ண மாட்டோம். இப்போ கூட சொன்னால் அவள் ஃபோன் நம்பர் கூட எனக்கு தெரியாது. அப்படி தான் வாழ்ந்துருக்கோம். சித்தி பொண்ணு தான் இதுக்கு. அப்படி தான் எங்கள் லைஃப்லாம் போயிட்டுருக்கு. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அண்ணா இப்படி ஃபோன் பண்ணார், வான்னு சொல்லியிருந்தாங்க. சரிட்டு பெரிய காரியம் போய் தான் ஆகணும்னு நான் போயிருக்கேன். போனப்போ என்ன ஆகி போச்சுன்னா, என் சித்தி பொண்ணு அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்தது கிடையாதுங்க. அவ்வளோ தூரம் அவள் தனியாக வந்ததே கிடையாது. ஒன்றா அவள் ஹஸ்பண்டோட தான் வருவாள். அவள் தனியாக வரவும் மாட்டான். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவள் தனியாக அன்றைக்கி உண்மையாகவே இதுக்கு முன்னாடி அதே ஊரில் 2 ஃபங்க்ஷன்லாம் வந்தது. இதே மாதிரி ஒரு பெரிய காரியம் வந்துச்சு, அப்புறம் 2 ஃபங்க்ஷன் வந்துச்சு. அதில் நான் ஒரு பெரிய காரியத்துக்கு மட்டும் தான் போனேன், ஃபங்க்ஷனுக்கு போகல. அப்போல்லாம் அவள் வரல. அப்போ அந்த 3 இதுக்குமே அவள் வரல. ஆனால் இந்த டைம் என்ன பண்ணான்னா, அவளும் வரா. ஆனால் அவளுக்கு தெரியாது நான் அங்கே போயிருக்கிறது, அவளுக்கும் தெரியாது. நானும் அவளை வருவான்னு எனக்கு தெரியாது. ஆனால் வீட்டில் வந்து அம்மா வந்திருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, இப்படி அவள் வராளாமாப்பா, சித்தி பொண்ணு வரேன்னு சொல்லியிருக்கா அப்படின்றத சொன்னாங்க. நானும் அவளை எப்படா பார்ப்போம், எனக்கு இருந்தாலும் ஒரு பெரிய காரியம் அந்த இடத்துல நினைக்கக்கூடாதான். ஆனால் என்ன பண்ணாங்க, அவளெல்லாம் மீட் பண்ணி 10 வருஷத்துக்கு மேலே ஆகுதே, மைண்டை சொல்லுது பார்க்கணும் அப்படின்னு. அப்புறம் ஆனால் என்ன, நான் திங்க் பண்ணிட்டு அந்த நிமிஷம் விட்டுட்டு என் வேலையை பார்த்தேன் 3 வீக்ஸாக. இது நான் எக்ஸப்ட் பண்ணவே கிடையாது. அவள் வருவாளோ, அவள் பார்ப்பேன் அப்படிலாம் நினச்சி பார்க்கல. ஓகே அப்படின்னு தான். அப்புறம் திடீர்னு அப்புறம் வந்துட்டு 2 பேரும் உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக அங்கே பெரிய காரியத்தெலாம் முடிச்சுட்டு, சரி வாடி எப்படி இருக்க, பார்த்து 10 வருஷம் ரொம்ப வருஷம் ஆச்சேடி, எப்படி நல்லா இருக்கியா, என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, உன் பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப நேரம் உட்காந்து பேசினோம். அப்புறம் அவள் என் வீட்டுக்கு வந்தாள். என் வீட்டுக்கு தாண்டி தான் மறுபடியும் ஊருக்கு போகணும். அதனால் என் வீட்டில் வந்து நானும் அவளும் உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் தான் பேசியிருப்போம். அப்புறம் காலையிலே 2 பேரும் ட்ராவல் பண்ணிவிட்டு பக்கத்தில் உட்காந்து உண்மையாக ஒரு ஹாப்பியான மூமெண்ட் அது. அதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் அனுபவிச்சா தான் புரியும்னு வச்சுக்கோங்களேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, லைஃப்பில் வந்து நம்ம வந்து கடவுள் வந்து நம்மளை வந்து நிறைய லெசன்ஸ் கொடுப்பார். நம்ம வந்து நம்மளுடைய கேரக்டரை வச்சு நிறையா லெசன்ஸ் கொடுப்பாரு. நீ நெகட்டிவ் தாட்ஸில் பர்சனாக இல்லை பாசிட்டிவான பர்சனான்னு பார்த்து உன்னை பாசிட்டிவான பர்சன் உனக்குள்ளே நல்ல குணங்களை வச்சு அவர் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா, அதுக்கான விஷயங்களை எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி லெசனை கொடுக்குறாரு பாருங்க. நான் அனுபவிச்சிருக்கேன். என்னுடைய பழைய நல்ல குணங்கள்லாம் வெளியே வர வைக்கிறாரு. நீ இப்படிப்பட்ட பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி எனக்கு நெகட்டிவான பர்சனை தள்ளி வச்சிருக்காரு.
நான் இப்போ உண்மையாகவே எந்த அளவுக்கு எனக்கு சிரிக்கவே தெரியாது. இப்போ பேசும்போது கூட சிரிச்சுட்டு பேசுகிறேன்னா என்னால் முடியும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஹாப்பியாக ஆகிட்டேன். ஆனால் இது எல்லாத்துக்கும் சார் நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா சார் தான் என்னை மோட்டிவேட் பண்ணார். நான் சோர்ந்து போகும்போதெல்லாம் ஃபோன் பண்ணுவேன். அவர் வந்து சரி ஓகே, அவர் என்ன பிரச்சனை இருந்தாலும் அவரோடதை ஒதுக்கி வச்சுட்டு சரி சொல்லுங்கள் என்ன பிரச்சனை, சரி விடுங்க இதெல்லாம் ஒன்றும் ஆகாது, சரியாயிரும் சரியாயிரும், இப்படி இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவார். நான் அதை ஃபாலோ பண்ணுவேன், ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுவேன். ரொம்பவும் பண்ணுறேன்னா இல்லையா, எனக்கு தெரிஞ்ச முறையும் பண்ணுவேன், அவர் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணுவேன். சரி ஓகே, வேலைக்கு வேறு போனால அந்த டிப்ரெஷன்லேருந்துல வெளியே வந்து இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதனால் கடவுளும் யூனிவர்ஸும் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுறவங்க அவங்கள நல்லா உண்மையாகவே நம்மளை வந்து கைவிட மாட்டாங்க. அவங்கள நம்புங்க. நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள எத்தனை பர்சன் தான் அதை ஃபேஸ் பண்ணுங்கள். அதே சமயத்தில் அதை உள் வாங்கிக்காதீங்க. உள் வாங்கிக்காமல் அதை வெளியே விட்டுட்டு பாசிட்டிவான எண்ணங்களை உள்ளே கொண்டு போங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். என்ன சொல்கிறது, எல்லோரும் அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து வெளியே வர்றதுக்காக ஆல் தி பெஸ்ட். லைஃப்பை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் நடக்கும். அதான் சார், இந்த டைம் எனக்கு என்னை வந்து மெயினாக இப்போ இந்த நிமிஷம் கூட என்னால் இப்படி ஒரு யூடியூப் சேனலில் பேசணும்னா எனக்கு தெரியாது. ஆனாலும் பேசுகிற அளவுக்கு ஒரு தைரியம் வந்தது கூட சார்னால தான். நான் அவர் தான் சொன்னார், நீங்கள் தைரியமாக பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னார். அதனால தான் நான் இப்போ கூட பேசுகிறேன். உண்மையாகவே தேங்க்ஸ் சார். நான் உங்களுக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். வேறு என்ன சொல்கிறது. அதே போல் தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ காடுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இந்த நிமிஷம் நானும் எங்கள் குழந்தைல உயிரோடு இருக்கிறது அவங்களால மட்டும்தான். ஏன்னா எனக்கு நிறைய என்னோடய ஸ்டோரியை சொன்னேன்னா நிறையா சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது. ஏன்னா நான் என்னென்ன நெகட்டிவ் தாட்ஸை வைப்ரேஷன் கொடுத்தனோ அதே தான் நடந்துச்சு. என்னென்ன பாசிட்டிவான எண்ணங்களை நான் வெளியே அனுப்பணும் அதுவும் எனக்கு வந்தது. அது எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். அதே போல் அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நடந்தது உண்மை. ரிலேட்டிவில் விஷயத்தில் நடந்தது உண்மை. அதை நான் அனுபவிச்சிருக்கேன். அதை வச்சு சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன். பாசிட்டிவான எண்ணங்களை வளர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.